அதிர்ஷ்ட குரு உங்களுக்கு நிறைய அதிர்ஷ்டத்தை கொடுப்பாரு, கவலையே பட வேண்டாம். சனியை இவர் ஓவர்டேக் பண்ணிடுவாரு அப்படின்னு சொல்லலாம். பாசிபிள், இது எப்படி பாசிட்டிவா நம்மளுக்கு வந்துச்சு அப்படின்னு யோசிக்கிற மாதிரி நிறைய நல்லது நடந்துரும். அந்த மாதிரிலாம் தப்பு தப்பாக முடிவு பண்ணிடக்கூடாது. காரணம் என்ன அப்படின்னா, குரு வந்து ஒரு வருஷம் உங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணிடுவார். நிறைய நற்குணங்கள் அப்படின்றது குரு பகவான் கொடுப்பாரு. அதாவது நான் மாவு விற்க போனால் காத்தடிக்குது, உப்பு விற்க போனால் மழை பெய்யுது அப்படின்ற மாதிரி நிலைமை தான் இருக்குது. நான் சும்மா நடக்கிறேங்க, தபால் ஊழற அப்படி இருக்குதுங்க எனக்கு நேரமோ காலமோ அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்கிறது உண்டு. ஆக அந்த மாதிரி இருக்க பர்சனாலிட்டிஸ் கூட நான் நான் தொட்டா இப்போ தொலைங்கிறது இல்லைங்க அப்படின்றவங்களுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா, நான் தொட்டா இப்போ பரவாயில்லைங்க, சட்டுன்னு அந்த வேலை முடிஞ்சிருச்சு, சக்ஸஸ் ஆயிடுச்சு, எப்படின்னு எனக்கு தெரியலைங்க, ஒருத்தங்கிட்ட காசு கொடுத்துருந்தேன், அவன் எனக்கு 5 வருஷமாக இழுக்கடிச்சிருந்தான், இப்போ கொண்டாந்து இந்தக்கா உங்கள் சாபமோ என்னவோ தெரில, எங்கள் குடும்பத்தில் இந்த மாதிரி கெட்டதெல்லாம் நடக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துறேங்க்கா அப்படின்னு கொண்டாந்து ஒரு அமௌண்ட்டை கொடுத்துட்டாங்க. இப்படி நிறைய விஷயம் நடக்கும். புரியுதுங்களா? இதெல்லாம் ஒரு ப்ளஸ். ஏன்னா இவர் பாக்கியஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போது ஒரு லக், ஃபார்ச்சூன், ஒரு அதிர்ஷ்டம், ஒரு பாக்கியம் அப்படின்றத குரு கொடுப்பார். புரியுதுங்களா? நம்ம அது வந்து பயப்படணுன்ற அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் அதிர்ஷ்ட குருவாக இருந்து இவர் லாபஸ்தானத்தை பார்க்குறார்.